வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தெரியற வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி ஒளிஞ்சிருக்கும். இஸ்லாமிய மரபுல அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கூற்று இருக்கு. அது என்ன வாக்குறுதி தெரியுமா? வாங்க, அதை பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். இதுதான் அந்த வாக்குறுதி. ஒருத்தரோட வாழ்க்கையோட கடைசி வார்த்தைகள் அவரோட முடிவில்லாத எதிர்காலத்தையே தீர்மானிக்க முடியும்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த வாக்குறுதிக்கு ஆதாரமா இருக்கிற அந்த குறிப்பிட்ட அரேபி வார்த்தைகள் என்ன? அதோட அர்த்தம் என்ன? முதல்ல அதை பார்த்துடலாம். லா இலாஹா இல்லல்லாஹ். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இது இஸ்லாமிய நம்பிக்கையோட ஆணிவேர். அதாவது, இந்த உலகத்தை படைச்ச இறைவன் ஒருத்தன் மட்டும்தான், வேற யாரும் இல்ல அப்படிங்கிறத முழு மனசோட ஏத்துக்கிறது தான் இதோட அர்த்தம். இங்க பாருங்க, இந்த அட்டவணையில ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. இந்த சொற்றொடரை 3ஆ பிரிச்சிருக்காங்க. முதல்ல அந்த அரபி எழுத்து வடிவம் பார்க்கவே இவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? அடுத்ததா அதோட உச்சரிப்பு லா இலாஹா இல்லல்லா. அப்புறம் அதோட நேரடியான தமிழ் அர்த்தம் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. இப்படி தனித்தனியா பார்க்கும்போது அதோட முழுமையான அர்த்தம் நமக்கு ரொம்ப சுலபமா மனசுல பதியுது. ஓகே, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது? இதோட ஆதாரம் என்ன? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாக்குறுதி ஹதீஸ்ல இருந்து வருது. ஹதீஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போதனைகள், செயல்கள், வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் அடங்கின ஒரு தொகுப்பு. இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு முக்கியமான வழிகாட்டி. இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் சுனன் அபி தாவூத் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான நூல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது சஹீஹ் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சஹீஹ்னா என்னன்னா, இஸ்லாமிய அறிஞர்களால இது ஒரு உண்மையான நம்பகமான செய்தின்னு உறுதி செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹதீஸோட மூல அரபி வாக்கியம் இருக்கு. கூடவே அதோட உருது மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் இருக்கு. இது மூலமா இந்த போதனையோட அசல் தன்மையையும் இது எப்படி பல மொழிகள்ல பகிரப்பட்டிருக்கணும் நாம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த வார்த்தைகளோட ஆதாரத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இஸ்லாமிய இறையியல்ல இதுக்கு என்ன ஒரு ஆழமான முக்கியத்துவம் இருக்கு? ஏன் இத நம்பிக்கையோட இதய பகுதினே சொல்றாங்க? அதை பத்தி பேசலாம். இந்த 1 எண் இது இஸ்லாத்தோட மிக முக்கியமான கொள்கையான தௌஹீத குறிக்குது. தௌஹீதுனா இறைவனோட ஒருமைத்தன்மை. அதாவது, படைச்சவன் ஒருத்தன் மட்டும்தான், அவனுக்கு இணையாகவோ துணையாகவோ எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இது. பாருங்க, இந்த லா இலாஹா இல்லல்லாங்கிறது சும்மா ஒரு சொற்றொடர் இல்ல. அதுதான் இஸ்லாமிய நம்பிக்கையோட அடித்தளமே. இதுதான் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுது. இஸ்லாத்தோட 5 கடமைகள்ல இதுதான் முதல் கடமை. எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதன் தன்னோட முழு நம்பிக்கையையும் இறைவன் மேல வச்சு அவன்கிட்ட முழுமையா சரணடைகிறத இது குறிக்குது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான படிப்பினை என்ன? அதை சுருக்கமா பார்க்கலாம். வாழ்க்கையோட கடைசி நொடியில இந்த வார்த்தைகளை சொல்றதுங்கிறது ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் முழுசும் கொண்டிருந்த நம்பிக்கையோட உச்சகட்ட வெளிப்பாடு. அது வெறும் வாய் வார்த்தை இல்ல, இதயத்தோட ஆழத்திலிருந்து வர உறுதியோட ஒரு சாட்சி. சரி, இந்த ஒரு கேள்வியை உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒரு விசுவாச பிரகடனத்துக்கு அதோட உண்மையான இறுதி அர்த்தத்தை கொடுப்பது எது? வெறுமனே சொல்லப்படுற வார்த்தைகளா, இல்ல அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நிக்கிற ஒரு முழு வாழ்க்கையோட நம்பிக்கையும் செயல்களுமா? யோசிச்சு பாருங்க.